இந்த சத்து மாவு வச்சு 10 விதமான டிஷ் செஞ்சு ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் உங்கள் பசங்களுக்கு. சத்து மாவு தோசை, சத்து மாவு கஞ்சி, கொழுக்கட்டை, புட்டு, இடியாப்பம், மில்க் ஷேக்னு செஞ்சு அசத்தலாம். டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் எல்லா நவதானியங்களும் க்ரோசரிஸும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா கேப்பை, கருப்புளுந்து, வெள்ளைச்சோளம், கம்பு, மக்காச்சோளம், பாசிப்பயிறு, அப்புறம் கொள்ளு பருப்பு, இது கூடவே நம்ம கொஞ்சமாக கருப்பு சுண்டல், சின்ன சுண்டல், கொஞ்சமாக வெந்தயம். ஸோ இது ஹீட்டை ரெடியூஸ் பண்ணவங்களுக்கு நான் அரிசிக்கு பதிலாக வரகரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கவுனி அரிசினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வரகரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பாதாம், சீரகம், ஒரு 2 பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு டப்பாவில் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு மாவு உங்கள் வீட்டில் இருந்தால் போதுங்க. டென்ஷனே இல்லாமல் அழகாக நீங்கள் இந்த மாவை மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசையாகவும் புட்டாகவும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் உங்கள் கொழுக்கட்டையாகவும் உங்கள் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் டயட்டில் இருக்கீங்களா, கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி சத்தமாக எடுக்கும்போது நிறையா தண்ணி குடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.